கொடுக்குறாங்க. அதனால விஜய் பார்த்தீங்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே ஒரு மாதிரி அவமானப்பட்டு நிற்கிறாங்க. அதாவது மீனா இந்த மாதிரி அவங்களுடைய பிரச்சனை இந்த மாதிரி ஸ்ருதிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஸ்ருதி மீனாவை சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பிளான் ஒன்று பண்ணி இந்த மாதிரி ஒரு போலி பத்திரத்தை ரெடி பண்றாங்க. இந்த மாதிரி 10 லட்சம் ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் போட்ட மாதிரி 2.5 லட்சம் ரூபாய் தான் கொடுத்துருக்காரு அந்த மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி இந்த மாதிரி அந்த ஓனர்ட்டே அதாவது மண்டப ஓனர்ட்டே கொண்டு காமிச்சு அதுக்கப்புறமா அந்த மேனேஜரே வர வச்சுட்டு இந்த மாதிரி அவர் பேசுன மாதிரி இந்த மாதிரி இடக்கு மடக்கா தெல்லுமுள்ளா பேசுறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த மேனேஜரால எதையுமே மறைக்க முடியல. எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. சார் அந்த பொண்ணு போய் சொல்லுது உண்மையான பத்திரம் இதுதான் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் காட்டுறாரு. அதுக்கப்புறமா எல்லா உண்மையும் தெரிய வருது. இந்த மேனேஜர் தான் இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அந்த ஓனர் அவர் அடிச்சு துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா மீனாவை சுத்தி இந்த மாதிரி பயங்கர சந்தோஷமா இந்த மாதிரி கையில பிரியாணியோட வீட்டுக்கு வராங்க. அதை பார்த்த விஜயாக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருந்த ஸ்ருதி பாத்தீங்கன்னா ஆண்டி இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் நடந்திருக்கு. ஆனா அது எங்களுக்கு மட்டும் அதை சொன்னா உங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கும். மீனாவுக்கு அவங்களோட பணம் திரும்ப கிடைச்சிருச்சு. இனிமேல் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அதனால தான் பிரியாணிலாம் வாங்கிட்டு வந்திருக்கும். வரீங்களா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். விஜயோட முகமே அப்படியே வேற மாதிரி போகுது. அதை கொஞ்சம் சுத்தி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஜயாவை பயங்கரமா கலாய்க்கிறாங்க. நீங்க எல்லாம் என்ன மனுஷங்கனே தெரியல. நான் உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு கண்ணா என்னென்னமோ சொல்றாங்க. அதுக்கப்புறமா வாங்க மீனா நாம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி விஜயாக்கு பாத்தீங்கன்னா என்னடா இப்படி சொல்லிட்டு போறா நம்மளோட சந்தோஷம் ஒரு நாள் கூட நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.